அதிகாரம் 1004 உழவு குறள் 1031 சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. விளக்கம். இந்த உலகம் பல தொழில்களை செய்து சுழன்று கொண்டிருந்தாலும் இறுதியில் உணவின் பொருட்டு ஏர்முனைக்குப் பின்னால்தான் வந்தாக வேண்டும். எனவே பல துன்பங்களை ஏற்று செய்யும் தொழிலாக இருந்தாலும் உலகத்தாரால் போற்றப்படும் முதன்மையான தொழில் உழவு தொழிலே ஆகும். மகாபாரதம். கிருஷிஹி தன்யா கிருஷிர் மேத்யா கிருஷிர் ஹிதகரி சுபா அன்னமேவ ஹி பூதானாம் ஜேஷ்டம் தஸ்மாத் கிருஷிர் வரா. விளக்கம். உழவுத் தொழில் கிருஷி செல்வம் தருவது, புனிதமானது, நலம் தருவது மற்றும் மங்களமானது. அனைத்து உயிர்களுக்கும் அன்னமே உணவே முதன்மையானது என்பதால் அந்த அன்னத்தை தரும் உழவுத் தொழிலே உலகில் சிறந்த தொழிலாகும். கிருஷிஹி வரா. மனுஸ்மிருதி. அன்னம் பிராணாக பலம் அன்னம் அன்னம் சர்வார்த்த சாதகம் தஸ்மாத் கிருஷிபரஹ பூத்வா வர்த்தயேத அன்னம் அதந்திரிதஹ. விளக்கம். உணவே உயிர், பிராணாக, உணவே பலம், உணவே ஒருவனுடைய அனைத்து இலக்குகளையும் அடைவதற்கான சாதனம். எனவே ஒருவன் சோர்வில்லாமல் உழவுத் தொழிலில் ஈடுபட்டு உணவை பெருக்க வேண்டும். உழவின்றி உலகச் செயல்பாடு சாத்தியமில்லை. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. அன்னம் பிரம்மா, ஃபூட் அஸ் காட். தைத்திரிய உபநிடதத்தில் அன்னம் ந நிந்த்யாத் தத் விரதம் என்று சொல்லப்பட்டுள்ளது. உணவு என்பது வெறும் பண்டமல்ல, அது பிரம்மத்தின் ஒரு வடிவம். அந்த பிரம்மத்தை உற்பத்தி செய்யும் உழவன் சனாதன தர்மத்தின்படி ஒரு யாகத்தை செய்பவனுக்குச் சமமானவன். அடித்தள தொழில். உலகம் பொருளாதார ரீதியாக எவ்வளவோ முன்னேறினாலும் பசி என்று வரும்போது பூமி தாயை அண்டித்தான் ஆக வேண்டும். சனாதன தர்மம் பூமியை தாயாக போற்றுவதற்கு காரணமே அவள் உழவின் மூலம் உணவளிப்பதுதான். தலை. சுப்ரீம் பிரையாரிட்டி. சனாதன தர்மத்தில் 4 வர்ணங்களில் வைசியர்களுக்குரிய தர்மமாக உழவு சொல்லப்பட்டாலும் எல்லா நிலைகளிலும் உழவு என்பது தலை, முதன்மை என போற்றப்படுகிறது. மன்னனாக இருந்தாலும் விவசாயியின்றி அவனுக்கு உணவு கிடைக்காது. எனவே ஆளும் வர்க்கமும் ஏருக்கு பின்னால்தான் நிற்கிறது. உழந்தும் ஹார்ட் ஒர்க் ஆஸ் பெனன்ஸ். உழவுத் தொழில் வெயில் மழை என பாராமல் உடல் வருத்தி செய்யப்படுவது. சனாதன தர்மத்தில் தபஸ் என்பது உடல் வருத்தி செய்யும் ஒரு செயல். உழவன் படும் உடல் வருத்தம் உலகத்தை காக்கும் ஒரு தவம் என்று போற்றப்படுகிறது. குறள் 1032 உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. விளக்கம். உழவுத் தொழில் செய்ய முடியாமல் மற்ற தொழில்களை செய்யச் செல்பவர்களையும் உழவர்களே தாங்கி நிற்பதால் அவர்களே இந்த உலகிற்கு அச்சாணி போன்றவர்கள் ஆவர். அச்சாணி இல்லையேல் வண்டி ஓடாது, அதுபோல உழவன் இல்லையேல் உலகம் இயங்காது. மகாபாரதம். கிருஷிஹி சாசனம் ஆதானம் ஸ்தம்பக லோகஸ்ய சாஸ்வதஹ யதா அக்ஷக ரதசக்ராணாம் ததா கிருஷிஹி ஜகத்ஸ்திதிஹி. விளக்கம். உலகம் நிலை பெறுவதற்கு உழவுத் தொழில் கிருஷி ஒரு நிலையான தூண் போன்றது. ஒரு தேரின் சக்கரங்களை அச்சாணி அக்ஷக எப்படி காக்கிறதோ அதுபோல உழவுத் தொழில் இந்த ஜகத்தின் இருப்பை தாங்கிப் பிடிக்கிறது. வள்ளுவர் கூறும் ஆணி என்ற உவமைக்கு இது மிக நெருக்கமானது. மனுஸ்மிருதி. சர்வேஷாம் ஜீவலோகானாம் கிருஷிஹி ஜீவனம் உச்யதே ஏ அன்யே கர்மணி திஷ்டந்தி தான் சர்வான் கிருஷிஹி பிபர்த்தி. விளக்கம். அனைத்து ஜீவராசிகளுக்கும் உழவுத் தொழிலே வாழ்வாதாரம் என்று சொல்லப்படுகிறது. மற்ற தொழில்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் உழவுத் தொழிலே உணவளித்து பாதுகாக்கிறது. பிபர்த்தி பொறுத்தல். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வரும்வாறு இணைந்து போகிறது. ஆணி த ஆக்சில். சனாதன தர்மத்தில் ஒரு தேரின் அச்சாணி என்பது மிக முக்கியமானது. அச்சாணி கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே இருந்தாலும் அதுதான் முழு பாரத்தையும் தாங்குகிறது. அதுபோல உழவன் சமூகத்தின் அடிமட்டத்தில் வேலை செய்தாலும்
அவன்தான் ஒட்டுமொட்டு பொருளாதாரத்தையும் உயிர்களையும் தாங்கும் அச்சாணி. எல்லாம் சுமப்பவர், த பர்டன் பேரர். சனாதன தர்மம் சொல்லும் 4 வர்ணங்களில் மற்ற மூவரும் பிராமணர், க்ஷத்ரியர், வைசியர், மற்ற தொழில்களில் ஈடுபடுபவர். உணவிற்காக உழவரை சார்ந்தே இருக்கிறார்கள். உழவன் உழுவதை நிறுத்தினால் தவம் செய்பவர் முதல் போர் புரிபவர் வரை எவரும் தன் கடமையை செய்ய முடியாது. எனவே அனைவரையும் தாங்குவதால் அவன் ஜகத் ரக்ஷகன் ஆகிறான். கிருஷி தர்மம். கிருஷி என்பது ஒரு தொழிலாக மட்டும் பார்க்கப்படாமல் யஜ்ஞமாக, தியாகமாக பார்க்கப்படுகிறது. தான் பசியோடு இருந்தாலும் உலகத்திற்கு உணவளிக்கும் உழவனின் பொறுமை சனாதன தர்மம் போற்றும் திக்ஷா போன்றது. அன்னபூர்ணா தத்துவம். அன்னம் பகு குர்வீத என்பது உபநிடத கட்டளை. இந்த கட்டளையை நிறைவேற்றுபவன் உழவன் ஒருவனே. உலகச் சக்கரம் சுழல அச்சாணியாக இருப்பவன் உழவனே என்பதை வள்ளுவர் உலகத்தார்க்கு ஆணி என்று மிகத் துல்லியமாக சொல்கிறார். குறள் 1033. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். விளக்கம். நிலத்தை உழுது அதன் மூலம் கிடைக்கும் உணவை உண்டு வாழ்பவர்களே மற்றவர்களை எதிர்பார்க்காத உண்மையான சுதந்திர வாழ்க்கை வாழ்பவர்கள். மற்றவர்கள் அனைவரும் உணவிற்காக உழவர்களைத் தொழுது அவர்களை பின்தொடர்ந்து வாழ்பவர்களே ஆவர். மகாபாரதம். கிருஷிதக ஜீவனம் ஸ்ரேஷ்டம் ஸ்வதந்திரம் தர்ம சம்யுதம் அந்நே தூ பரதந்திராக ஸ்யுः பினதக அன்னார்த்தினம் சதா. விளக்கம். உழவு தொழிலைச் செய்து வாழ்வது மேலானது. அது தர்மத்துடன் கூடிய சுதந்திரமான வாழ்க்கை, ஸ்வதந்திரம். மற்ற தொழில்களைச் செய்பவர்கள் அனைவரும் உணவிற்காக எப்போதும் பிறரை சார்ந்து இருப்பவர்கள் பரதந்திராக. வள்ளுவர் கூறும் வாழ்வாரே வாழ்வார் என்பதற்கு இந்த சுதந்திர வாழ்க்கை என்பதே பொருளாகும். மனுஸ்மிருதி. சேவா ஸ்வவ்ருத்திः ஆக்யாதா தஸ்மாத் தாம் பரிவர்ஜயேத். கிருஷிஹ் து உத்தமா விருத்திः ஜீவானாமி இஹ சர்வதா. விளக்கம். பிறரைத் தொழுது சேவை செய்து வாழ்வது நாய் போன்ற பிழைப்பு என்று சொல்லப்படுகிறது. அதை தவிர்க்க வேண்டும். ஆனால் உழவு தொழில், கிருஷி என்பது அனைத்து உயிர்களுக்கும் மிக உன்னதமான வாழ்வாதாரமாகும். உழவன் எவரையும் தொழத் தேவையில்லை, உலகம்தான் அவனைத் தொழும். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. ஸ்வதந்திரம், இண்டிபெண்டன்ஸ். சனாதன தர்மத்தில் யாசகம், இறந்து வாழ்தல் அல்லது பிறரை சார்ந்து வாழ்தல் என்பது தார்மீக ரீதியாக குறைந்த நிலையாக கருதப்படுகிறது. உழவன் ஒருவனே தன் உழைப்பால் பூமியிலிருந்து நேரடியாக பலனை பெறுகிறான். அவன் எவரிடமும் கையேந்த தேவையில்லை என்பதால் அவனே உண்மையில் வாழ்பவன். அன்னதாத்தா, த ஃபுட் கிவர். உழவன் அன்னதாத்தா என்று அழைக்கப்படுகிறார். சனாதன தர்மத்தின்படி கொடுப்பவன் கை மேலேயும் வாங்குபவன் கை கீழேயும் தொழுது இருக்கும். உலகம் உழவனிடம் உணவு பெறுவதால் உலகம் அவனுக்கு பின்னால் செல்கிறது. அதிதி தேவோ பவ. உழவன் தனக்காக மட்டும் உழைப்பதில்லை, அவன் விளைவிக்கும் உணவே வேள்விகளுக்கும் அதிதி உபசரிப்பிற்கும் அடிப்படையாகிறது. அவன் சமூகத்தின் போஷகன், காப்பவன். தொழுதுண்டு பின் செல்பவர். அரசராக இருந்தாலும் வணிகராக இருந்தாலும் உழவன் உற்பத்தி செய்தாலன்றி உண்ண முடியாது. உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே. உயிர் கொடுத்தவனை உலகம் வணங்கி பின் செல்வது இயற்கை நீதி என்பதை வள்ளுவர் இக்குறளில் ஆணித்தரமாக பதிவு செய்கிறார். குறள் 1034. பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர் அலகுடை நீழல் அவர். விளக்கம். நெற்கதிர்களை கையில் ஏந்திய. அலகு என்றால் கதிர் என்று பொருள். உழவர்கள் பல நாடுகளை ஆளும் மன்னர்களின் குடை நிழல்களையும் ஆட்சியையும் தமது ஏர்குடை நிழலின் கீழ் வர செய்வார்கள். அதாவது உலகை ஆளும் அரசர்களும் உணவிற்காக உழவர்களையே சார்ந்து இருப்பார்கள். மகாபாரதம். ராஜானஹ சர்வலோகஸ்ய பாலகாக இதி விஷ்ருதாக தே அபி அன்னார்த்தம் கிருஷிபலான் ஆஸ்ரயந்தி சதா புவி. விளக்கம். உலகத்தையே காப்பவர்கள் அரசர்கள் என்று புகழப்பட்டாலும் அவர்களும் உணவிற்காக இந்த பூமியில் உழவர்களின் உழைப்பையே எப்போதும் சார்ந்து இருக்கிறார்கள். உழவனின்றி அரசனின் அதிகாரம் நிலைக்காது. மனுஸ்மிருதி. யதா ராஜா ரக்ஷதி பிரஜாக தர்மயுக்தேன சாசனாத்
ததா கிருஷிகः லோகரக்ஷணாய அன்னம் பிரயச்சதி. விளக்கம்: ஒரு அரசன் தன் குடிமக்களை தர்மத்துடன் காக்கிறான். ஆனால் அந்த குடிமக்கள் உயிர் வாழ தேவையான உணவை அளித்து உலகத்தையே காப்பவன் லோக ரக்ஷனாய உழவனே. எனவே அரசனின் ஆட்சியும் உழவனின் உழைப்பிற்குள்ளேயே அடக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. சத்ர தர்மம், தி அம்ப்ரெல்லா ஆஃப் அத்தாரிட்டி. சனாதன தர்மத்தில் வெண்கொற்ற குடை என்பது ஒரு மன்னனின் அதிகாரத்தை குறிக்கும். பல மன்னர்கள் பல குடைகளின் கீழ் ஆட்சி செய்தாலும் பசி எனும் தர்மம் அனைவருக்கும் பொதுவானது. உழவன் தன் கதிரால் அந்த பசியை தீர்த்ததால் அனைத்து மன்னர்களும் அவனது ஏர் குடைக்கு கீழ் வருகிறார்கள். பூமி தேவி மற்றும் அன்னம். சனாதன தர்மத்தின்படி பூமியே அனைத்து செல்வங்களுக்கும் ஆதாரம். அந்த பூமியை உழுது பலன் காண்பவன் உலகை ஆளும் அதிகாரத்தைக் காட்டிலும் மேலான அதிகாரத்தை பெறுகிறான். உழவன் அன்னதாத்தா என்பதால் அவன் அனைத்து சக்கரவர்த்திகளுக்கும் மேலானவனாக கருதப்படுகிறான். பரஸ்பர பலன். மன்னன் மக்களை பாதுகாக்கிறான், ஆனால் உழவன் மன்னனையே பாதுகாக்கிறான். அன்னமே பிரம்மம் என்று உபநிடதம் கூறுவதால் அந்த பிரம்மத்தை உற்பத்தி செய்பவன் உலகியல் ரீதியான எல்லா அதிகாரங்களையும் குடை நிழல்களையும் தனக்கு கீழே கொண்டவனாகிறான். அலகுடை நீழல். வள்ளுவர் அலகு என்று சொல்வது சனாதன தர்மத்தில் தானிய லக்ஷ்மியை குறிக்கும். லக்ஷ்மியின் கடாட்சம் இருக்கும் இடத்தில்தான் அதிகாரம் நிலைக்கும். எனவே உழவர்களின் உழைப்பு இருக்கும் இடத்தில்தான் அரசர்களுடைய ஆட்சியும் நீடிக்கும். குறள் 1035. இரவார் இறப்பார் கொன்று ஈவர் கரவாது கை செய்தோன் மாலை எவர். விளக்கம்: தன் கையால் உரைத்து உண்ணும் இயல்பை, உழவு தொழிலை உடையவர்கள் உணவிற்காக ஒருபோதும் பிறரிடம் சென்று இறந்து நிற்க மாட்டார்கள். மாறாக தம்மிடம் உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு எதையும் மறைக்காமல் கரவாது கொடுத்து உதவுவார்கள். மகாபாரதம். யஹ ஸ்வப்ரகர்ஷேண சமாஹ்ருதம் அன்னம் பிரயச்சதி ந ச யாச்சதி கஞ்சித் தூ சயேவ தர்மவான் புதக. விளக்கம்: தன் சொந்த உழைப்பால் ஈட்டிய உணவை யார் தானமாக வழங்குகிறானோ அவன் யாரிடமும் எதையும் யாசிக்க மாட்டான். அவனே உண்மையான தர்மத்தை அறிந்த அறிஞன். வள்ளுவர் கூறும் கை செய்தோன் மாலை எவர் என்பதற்கு சொந்த உழைப்பால் ஈட்டியவன் என்பதே பொருள். மனுஸ்மிருதி. கிருஷி ஜீவி ந யாச்சேத கம்சித் அபி கதாச்சன அதாரயன் அதிதீன் சர்வான் அன்னதானேன பூஜ்யதே. விளக்கம்: உழவு தொழில் செய்பவன் ஒருபோதும் எவரிடமும் கையேந்த மாட்டான். மாறாக தன்னை தேடி வரும் விருந்தினர்கள் அனைவருக்கும் அன்னதானம் செய்து உலகத்தாரால் போற்றப்படுவான். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. யாசக நிவ்ருத்தி. சனாதன தர்மத்தில் ஒருவன் பிறரிடம் கையேந்துவது என்பது அவனது தார்மீக வலிமையை குறைப்பதாக கருதப்படுகிறது. ஆனால் உழவன் நேரடியாக பூமி தேவியிடம் தொடர்பு கொண்டவன். அவன் விளைவிப்பவன் என்பதால் வாங்குபவன் என்ற நிலையிலிருந்து கொடுப்பவன் என்ற உயர்ந்த நிலைக்கு உயர்கிறான். அன்னதான மகிமை. சனாதன தர்மத்தில் அன்னதானம் என்பது மகாதானம் என்று அழைக்கப்படுகிறது. ஈவர் கரவாது என்று வள்ளுவர் கூறுவது உழவன் தன்னிடம் உள்ள உணவை ஒழிக்காமல் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் தியாக உணர்வை குறிக்கிறது. கர்ம பலன். உழவன் தன் கையால் உழைப்பதையே ஒரு விரதமாக மாலை கொள்கிறான். சனாதன தர்மத்தில் இது ஸ்வதர்மம் என்று அழைக்கப்படுகிறது. தன் தர்மத்தை சரியாக செய்பவன் இறைவனுக்கு சமமானவனாக கருதப்படுகிறான். ஏனெனில் அவன் உலகை பசியிலிருந்து காக்கிறான். அதிதி தேவோ பவ. உழவன் வீட்டிற்கு வரும் எவரும் பசியோடு திரும்புவதில்லை. உழவன் ஈட்டும் பொருள் மிக தூய்மையானது, சுத்தமான அர்த்தம் என்பதால் அவன் கொடுக்கும் தானம் மிக உயர்ந்த பலனை தரும் என்பது சனாதன தர்மத்தின் நம்பிக்கை. குறள் 1036. உழவினார் கைமடங்கின் இல்லை விழைவதூவும் விட்டேமென்பார்க்கும் நிலை. விளக்கம்: உழவு செய்பவர்கள் தம் கையை சுருக்கிக் கொண்டு உழைக்காமல் அமர்ந்துவிட்டால் பற்றுக்களையெல்லாம் துறந்துவிட்டோம் என்று சொல்லும் துறவிகள் கூட அந்த துறவற நிலையில் நிலைத்து நிற்க முடியாது. ஏனெனில் துறவிகளுக்கும் உயிர் வாழ உணவு தேவை. மகாபாரதம். யதார்மாதா ஸ்தனௌ தத்வா சிசும் ரக்ஷதி சர்வதா ததா கிருஷகः லோகம் சந்நியாசினம் ச ரக்ஷதி.
விளக்கம்: ஒரு தாய் தன் பாலை கொடுத்து குழந்தையை எப்படி காக்கிறாளோ அதுபோல உழவன் இந்த உலகத்தையும் பற்றற்ற துறவிகளையும் உணவளித்துக் காக்கிறான். உழவனில்லையேல் துறவிக்கு உயிர் நிலைக்காது, தவம் பலிக்காது. மனுஸ்மிருதி: யதா வாயு சமாஸ்ரித்ய வர்த்தந்தே சர்வஜந்தவஹ ததா கிருஹஸ்தம் ஆஸ்ரித்ய வர்த்தந்தே சர்வ ஆஸ்ரமாக. விளக்கம்: காற்று இருந்தால் மட்டுமே உயிர்கள் வாழ முடியும். அதுபோல இல்லறத்தானை, இங்கே உழவை செய்பவரை சார்ந்துதான் மற்ற அனைத்து ஆசிரமங்களும் வாழ்கின்றன. உழவன் கைவிட்டால் தவ வலிமையால் மட்டுமே எவரும் பசியை வென்றுவிட முடியாது. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. ஆசிரம தர்மம். சனாதன தர்மத்தின்படி 4 ஆசிரமங்கள் உள்ளன: பிரம்மச்சரியம், கிருஹஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இதில் கிருஹஸ்தன் அல்லது இல்லறத்தான் உழவன் ஒருவனே மற்ற மூவருக்கும் உணவளிக்கிறான். உழவன் உழைப்பை நிறுத்தினால் துறவிகள் தன் ஜப தபங்களில் ஈடுபட முடியாது. பசி அவர்களை அலைக்கழிக்கும். அன்னம் மயம் ஆத்மா. அன்னம் மயம் ஹி சோம்ய மனஹ. உணவு தூய்மையாக இருந்தால்தான் மனம் தூய்மையாகும். மனம் தூய்மையானால்தான் ஆத்ம ஞானம் கிட்டும். துறவிகளுக்கு அந்த தூய்மையான உணவை வழங்குபவன் உழவன். எனவே துறவரத்தின் வெற்றிக்கு உழவனே ஆதாரமாகிறான். விழைவதூவும் விட்டேம். ரெனன்சியேஷன். எல்லாம் விட்டோம் என்று சொல்லும் துறவிகள் கூட உணவின் மேல் உள்ள விருப்பத்தை அல்லது தேவையை முற்றிலும் விட முடியாது என்பதை வள்ளுவர் நிலையில்லை என்று குறிப்பிடுகிறார். லோக சங்கிரகம். உலகம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம். லோக சங்கிரகம். அந்த இயக்கத்திற்கு உழவு மிக அவசியம். உழவு நின்றால் தர்மம் நின்றுவிடும். துறவரம் என்பது தர்மத்தின் ஒரு பகுதி. அந்த பகுதியை காக்கும் பெரும் பொறுப்பு உழவனிடம் உள்ளது. குறள் 1037. தொடிப்புழுதிக் கஸ்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். விளக்கம்: ஒரு பலம் எடையுள்ள மண் புழுதியானது காய்ந்து 1/4 பலம் எடையுள்ளதாக மாறும் அளவிற்கு நிலத்தை நன்றாக உழுது காயவிட்டால் ஒரு கைப்பிடி எருவும் கூட இடத் தேவையில்லை. அந்த நிலத்தில் பயிர் செழித்து வளரும். மகாபாரதம். யதா சூரியஸ்ய ரஷ்மிபிஹி விஷுத்யதி வசுந்தரா ததா பீஜானி ரோஹந்தி வினா சாரேண சர்வதா. விளக்கம்: எப்போது பூமித்தாய், அதாவது வசுந்தரா சூரிய கதிர்களால் நன்கு காய்ந்து தூய்மை அடைகிறாளோ அப்போது மற்ற உரங்கள் இல்லாமலேயே விதைகள் மிகச் சிறப்பாக முளைக்கும். சூரிய ஒளி நிலத்தின் தோஷங்களை நீக்கி அதை வளமாக்கும் என்பதே இதன் சாரம். மனுஸ்மிருதி. உல்லேಖனம் ச சோஷம் ச பூமேஹே சுத்திஹி விதாபியதே தத்ர சர்வ ஓஷதிஹி சம்யக் வர்த்ததே நாத்ர சம்சயஹ. விளக்கம்: நிலத்தை நன்கு கிளறுவதும் வெயிலில் காயவிடுவதுமே பூமிக்கு செய்யும் மிகச்சிறந்த சுத்தி, அதாவது தூய்மையாகும். இவ்வாறு பக்குவப்பட்ட நிலத்தில் பயிர்கள் அனைத்தும் நன்கு வளரும் என்பதில் ஐயமில்லை. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. பூமி சுத்தி. சனாதன தர்மத்தில் ஒரு காரியத்தை தொடங்கும் முன் அந்த இடத்தை சுத்தி செய்வது வழக்கம். உழவில் பூமி சுத்தி என்பது நிலத்தை வெயிலில் காயவிடுவது. சூரியன் ஆரோக்கியம் தருபவர். அவரது ஒளியால் நிலத்திலுள்ள கிருமிகள் அழிந்து மண் உயிர் பெறுகிறது. பஞ்சபூதங்களின் ஒருங்கிணைப்பு. நிலம், அதாவது மண், மற்றும் நெருப்பு, அதாவது சூரிய வெப்பம் ஆகிய 2 பூதங்களின் சேர்க்கையால் பயிர் வளரும் ஆற்றல் பெருகுகிறது. செயற்கையான உரங்களை விட இயற்கையின் சக்தியே மேலானது என்பது சனாதன தர்மத்தின் பார்வை. நிர்வாகத்திறன். உழவன் என்பவன் வெறும் தொழிலாளி அல்ல, அவன் ஒரு விஞ்ஞானி. மண்ணின் தன்மையை அறிந்து அதை எப்போது காயவிட வேண்டும், எப்போது விதைக்க வேண்டும் என்று அவன் செய்யும் கணக்கு சனாதன தர்மம் சொல்லும் கால ஞானம், அதாவது டைம் விஸ்டமாகும். பிடித்தெருவும் வேண்டா. கடின உழைப்பும் சரியான காலமும் இணையும்போது வெளியிலிருந்து எந்த உதவியும் தேவையில்லை. ஒருவன் தன் ஆன்மாவை சுத்தி செய்து கொண்டால் வெளியிலிருந்து வரும் சடங்குகள் தேவையில்லை என்பது போல நிலத்தை சுத்தி செய்தால் உரம் தேவையில்லை. குறள் 1038. ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு. விளக்கம்: நிலத்தை ஏரால் உழுதலை விட எருவிடுதல் நல்லது.
களை எடுத்த பிறகு நீர் பாய்ச்சுவதை விட அந்த பயிரை காவற்காத்தல், அதாவது பராமரித்தல் மிகவும் நல்லது. அதாவது தொழிலை தொடங்குவதை விட அதை சரியாக பராமரிப்பதே சிறந்த பலனை தரும். மகாபாரதம். யதா கிருஷிஹி பிரயத்னேன ரக்ஷிதா சஃலப்ரதா ததா தர்மஸ்ச ராஜ்யம்ச ரக்ஷணேன விவ்ருத்தயே. விளக்கம்: முயற்சியோடு உழுத நிலத்தை எப்படி சரியாக பாதுகாத்தால், அதாவது ரக்ஷிதா, அது நல்ல பலனை தருமோ, அதுபோல தர்மமும் சரி ராஜ்யமும் சரி பாதுகாப்பதாலேயே வளர்ச்சியடையும். வெறும் தொடக்கம் மட்டும் வெற்றியை தராது, பாதுகாப்பே வெற்றியை தரும். மனுஸ்மிருதி. சாரப்பிரதானேன விஷுத்யதி பூமிஹி ரக்ஷணேன வர்ததே அப்ரமாதோ ஹி கிருஷகः லபதே சர்வம் ஈப்சிதம். விளக்கம்: எரு இடுவதால் பூமி வளம் பெறுகிறது, பாதுகாப்பதனால் பயிர் வளர்கிறது. கவனக்குறைவு இல்லாமல் நிலத்தை பாதுகாக்கும் உழவன் தான் விரும்பிய அனைத்தையும் அடைகிறான். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. கர்ம வினய, டிசிப்ளின்ட் ஆக்ஷன். சனாதன தர்மத்தில் ஒரு செயலை தொடங்குவது சிருஷ்டி, அதாவது உருவாக்குதல், அதை பராமரிப்பது ஸ்திதி, அதாவது காத்தல். மும்மூர்த்திகளில் காக்கும் கடவுளான விஷ்ணுவின் பணி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் உழவில் காப்பு என்பது. அப்பிரமாதம், விஜிலன்ஸ். பிரமாதம் என்றால் கவனக்குறைவு. சனாதன தர்மம் கவனக்குறைவை மரணத்திற்கு சமமாக சொல்கிறது. உழதாலும் நீர் பாய்ச்சினாலும் ஆடு மாடு அல்லது நோய்களிலிருந்து பயிரை காக்கும் விழிப்புணர்வு, அதாவது விஜிலன்ஸ், இல்லை என்றால் உழைப்பு வீணாகும். இதைத்தான் வள்ளுவர் நீரினும் நன்றதன் காப்பு என்கிறார். யக்ஞ பாவனை. உழவு ஒரு வேள்வியாக கருதப்படுகிறது. வேள்வியில் நெய் இடுவது போல நிலத்திற்கு எருவிடுதன் அவசியம். வேள்வித் தீயை அணையாமல் காப்பது போல பயிரை காக்க வேண்டும். தர்ம ரக்ஷணை. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ. தர்மத்தை நீ காத்தால் அது உன்னை காக்கும். அதே தத்துவத்தை நிலத்திற்கு பொருத்தினால் உழவன் நிலத்தையும் பயிரையும் காத்தால் அந்த பயிர் உழவனை காக்கும். எருவிடுதலும் களை எடுத்தலும் உழவனின் தர்மீக கடமையாகும். குறள் 1039. செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும். விளக்கம்: நிலத்திற்கு சொந்தக்காரன் கிழவன் நாள்தோறும் தன் நிலத்திற்கு சென்று அதை பார்க்காமல் சோம்பேறியாக வீட்டிலிருந்தால் அந்த நிலமானது அவனது மனைவி பிணங்கிப் பேசுவது போல அவனிடம் பிணங்கி பலன் தராமல் போய்விடும். நிலத்தை பெண்ணாகவும் உழவனை தலைவனாகவும் வள்ளுவர் உருவகப்படுத்துகிறார். மகாபாரதம். யதா நாரி ஹ்யவஜ்ஞாதா பர்த்துஹ் த்யஜதி மங்கலம் ததா பூமிஹி அவஜ்ஞாதா த்யஜதே பலசம்பதம். விளக்கம்: ஒரு மனைவி தன் கணவனால் மதிக்கப்படாமல் அவமதிக்கப்பட்டால் அவஜ்ஞாதா, அவள் எப்படி அந்த இல்லத்தின் மங்கலத்தை கைவிடுவாளோ அதுபோல உழவனால் கவனிக்கப்படாமல் விடப்படும் நிலம் தனது செழிப்பை பலசம்பதம் தராமல் கைவிடும். மனுஸ்மிருதி. பூமிஹி பத்னீதி விஜ்ஞேயா தஸ்யாஹ் ஸ்வாமி கிருஷிவலக சாஹி உபேக்ஷிதா தேவி ந ததாதி பலம் க்வச்சித். விளக்கம்: பூமி தாயை ஒருவன் தன் மனைவியாகக் கருதி மதித்தல் வேண்டும். உழவனே அவளுக்கு தலைவன். அந்த தேவி உழவனால் அலட்சியப்படுத்தப்பட்டால் அவள் ஒருபோதும் எந்த பலனையும் தருவதில்லை. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. பூமி தேவி சங்கலனம். சனாதன தர்மத்தில் பூமி என்பது உயிரற்ற ஜடப்பொருள் அல்ல, அவள் பூதேவி. ஒரு பக்தன் இறைவனை எப்படி நாள்தோறும் வணங்குகிறானோ அதுபோல உழவன் தன் நிலத்தை நாள்தோறும் நேரில் சென்று செல்லான் கிழவன் என்பதற்கு மாறாக கவனிக்க வேண்டும். அன்பும் கவனிப்பும். ஒரு உறவில் எப்படி அன்பும் அணுக்கமும் தேவையோ அதுபோல நிலத்திற்கும் உழவனுக்குமிடையே ஓர் உணர்வுபூர்வமான பிணைப்பு இருக்க வேண்டும். ஊடிவிடும் என்ற வள்ளுவரின் பிரயோகம் சனாதன தர்மம் சொல்லும் பிரகிருதி மற்றும் புருஷன் ஆகியோரின் இணைப்பை குறிக்கிறது. கர்மநிஷ்டை. ஒருவன் தன் தொழிலை நேசிக்க வேண்டும். எப்போது ஒருவன் தன் நிலத்தை அலட்சியப்படுத்துகிறானோ அப்போது அவன் தன் தர்மத்திலிருந்து விலகுகிறான்.
தர்மத்தை மறந்தவனுக்கு பூமித்தாய் அருள் புரிய மாட்டாள் என்பது சனாதன தர்மத்தின் நீதி. இல்லாளின் ஊடல். இல்லறத்தில் மனைவி ஊடினால் அந்த இல்லம் எப்படி அமைதி இழக்குமோ அதுபோல உழவன் நிலத்திற்கு செல்லாவிட்டால் அந்த நிலம் வறண்டு பலன் தராமல் போகும். நிலத்தை ஒரு சேதனமான உயிருள்ள பொருளாக பார்ப்பதே சனாதன தர்மத்தின் தனிச்சிறப்பு. குறள் 1040. இலம் என்று அசையி இருப்பாரைக் காணின் நிலம் என்னும் நல்லாள் நகும். விளக்கம்: எங்களிடம் ஒன்றுமே இல்லை என்று வறுமையை காரணம் காட்டி சோம்பேறியாக முயற்சியின்றி இருப்பவர்களைக் கண்டால் நிலமகள் என்று போற்றப்படும் பூமித்தாய் அவர்களை பார்த்து எள்ளி நகையாடுவாள். என்னிடம் உழைத்து பலன் பெற வேண்டிய நீ சோம்பி இருந்துவிட்டு வறுமையை குறை சொல்வதா என்பதே அந்த நகைப்பின் பொருள். மகாபாரதம். யஹ ஆலஸ்யேன சம்யுக்தஹ வததி அதிநவாணி ச தம் திருஷ்ட்வா ஹசதே பூமிஹி தரித்ரம் மோஹிதம் நரம். விளக்கம்: யார் ஒருவன் சோம்பலோடு இருந்து கொண்டு எப்போதும் தனது வறுமையைப் பற்றி புலம்பிக் கொண்டிருக்கிறானோ அத்தகைய அரிது மயங்கிய மனிதனை மோஹிதம் நரம் கண்டு பூமித்தாய் சிரிக்கிறாள். நிலம் இருக்கும்போது வறுமை என்று சொல்வது அறியாமை என்கிறது மகாபாரதம். மனுஸ்மிருதி. மா கிருதாக தரித்ரம் மௌக்யேன பூமிஹி சர்வ ரத்னாகரா யஹ ஸ்வயமேவ ந கர்ஷதி தஸ்ய ஹசதே வசுந்தரா. விளக்கம்: பூமி அனைத்து செல்வங்களையும் கொண்டவள் சர்வ ரத்னாகரா. அத்தகைய நிலம் இருக்கும்போது அறிவின்மையால் உன்னை நீ ஏழை என்று சொல்லாதே. எவன் ஒருவன் உழைக்காமல் சோம்பி இருக்கிறானோ அவனை பார்த்து வசுந்தரா பூமித்தாய் நகைக்கிறாள். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. வசுதா, த ப்ரொவைடர். சனாதன தர்மத்தில் பூமிக்கு வசுதா என்று பெயர், அதாவது செல்வங்களை வழங்குபவள். வழங்க தயாராக இருக்கும் ஒரு தாயிடம் கையேந்தாமல் என்னிடம் ஏதுமில்லை என்று அழுவது தாயை இழிவுபடுத்துவது போன்றது. இதையே வள்ளுவர் நிலம் என்னும் நல்லாள் நகும் என்கிறார். ஆலஸ்யம் மற்றும் மௌக்யம். சோம்பல், ஆலஸ்யம் என்பது சனாதன தர்மத்தில் ஒரு பெரும் தோஷமாக கருதப்படுகிறது. தன்னிடம் உள்ள ஆற்றலை உணராமல் இருப்பவனை பார்த்து இயற்கை, பிரகிருதி சிரிக்கும். உழைப்பவனுக்கு பூமி ஒரு அட்சய பாத்திரம், சோம்பேறிக்கு அது ஒரு சுமை. அன்னபூர்ணா தத்துவம். பூமி தாயே அன்னபூரணியின் வடிவம். அவளைத் தொழுது உழைப்பவன் ஒருபோதும் ஏழையாக இருக்க முடியாது. இலம் என்று ஒருவன் சொல்வது அவனது முயற்சியின்மையை காட்டுகிறதே தவிர நிலத்தின் குறைபாட்டை அல்ல. தெய்வீக உருவகம். நிலத்தை வெறும் மண்ணாக பார்க்காமல் உணர்வும் கருணையும் கொண்ட ஒரு நல்லாள், அதாவது புண்ணியவதி ஆக உருவகிப்பது சனாதன தர்மத்தின் பண்பாடு. ஒரு தாய் தன் பிள்ளையின் அறியாமையை பார்த்து சிரிப்பது போல பூமி தாய் மனிதனின் சோம்பலை பார்த்து சிரிக்கிறாள்.